சின்னத்தை சந்திச்சேன் நான். ஒரு சின்னத்தை அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு தெரியும், ஒரு விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு, 7 விழுக்காடு வச்சிருக்கு. அந்த ஏறும்போது குறவழி நடிச்சு கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது. காரணம் என்னன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்றாங்க அவங்க. குக்கர் சின்னம் கிடைக்காம தான் ஐயா டிடி வித்தியாசம் போட்டியே போடல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம், சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டடையிலே ஐயா ஜி.கே. வாசன் போட்டிட்டாரு. மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல, இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படல. ஆனா உங்களோட கூட்டணி வச்சோன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது எப்படி? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க. அவன் எங்கேயுமே போட்டி இல்லையேன்னு கொடுத்தீங்க. அந்த கட்சி அந்த சின்னத்தை, என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்க சுயேட்சைகளுக்கு கொடுக்க காரணம் என்ன? சுயேட்சையை கொடுத்தீங்க, ஏன் சின்னத்துக்கு கீழே கீழே வைக்க, பக்கத்துல வைக்க காரணம் என்ன? சரி, எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஆனா வாக்கு பெட்டியில மைக்கு மாதிரி வைக்காம கீழே 5-6 பொத்தான வச்சு சீப்பு போல கட்டிட்டீங்க. எவ்வளவு இடையூற ஒரு மகன் சந்திக்கிறது. அது அந்த சின்னம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இதுக்குள்ள 36 லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது, அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல், அது ஒரு புரட்சி. ஆங்கிலத்துல சொன்ன ரெவல்யூஷன் தான்.